Praise the Lord. Hallelujah. God is good. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to the covenant of the day. Praise the Lord. And today is 28 February 2026 and Saturday, சனிக்கிழமை. ஆண்டவர் பஸ்கா பண்டிகையை அனுசரிச்சுட்டு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கிறார். ஜெபித்து சீசரோடு பேசுறார். அவருக்கு தெரிய போது தன்னை அரெஸ்ட் பண்ண போறாங்க, எல்லாம் நடக்க போது தெரியும். இப்போது ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறாருங்க. அதை தான் பார்க்க போறோம். அது Mark 14:27, Mark 14:27. Then Jesus said to them, all of you will be made to the stumble because of me this night. For it is written, I will strike the shepherd and the sheep will be scattered. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். ஆண்டவர் முன்பதாக சொல்லிட்டாரு, இயேசுக்காக உயிரை கொடுப்பன்னு சீஷர்கள் சொன்னார்கள். பேதுரு சொன்னார்ல, கடைசி வரைக்கும் உங்க பின்னாலே வருவோன்னு சொன்னாங்க. இப்ப ஏசாமி சொல்றாரு, நீங்க ராத்திரி நீங்க எல்லாரும் சிதறடிக்கப்படுவீர்கள். என்ன அரெஸ்ட் பண்ண வருவாங்க. அவருக்கு தெரியும், இன்னைக்கு டுடே இஸ் த லாஸ்ட் நைட் ஃபார் மீ. They're going to arrest me and they're going to be torture me. என்னை கைது செய்து என்னை சித்திரவதை பண்ணி என்னை கொலை செய்வார்கள். இயேசுவுக்கு தெரியும். விளங்காதவர்கள், புரியாதவர்கள், கடவுளை பற்றி நல்ல சிந்தனை இல்லாதவர்கள்லாம் எப்படி பேசுவாங்க. இன்னைக்கு ஒரு செய்தியை படித்தேன். கொலை செய்து அந்த கொலையின் மூலம்தான் பாவ மன்னிப்பு வரணும்னா, பலியின் மூலம்னா அவர் எப்படிப்பட்ட கடவுள்? பலியை விரும்புகிற கடவுளா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். கடவுளுடைய அன்பை புரியாதவர்கள், அறியாதவர்கள், அப்படித்தான் சீர்திருத்தம் சொல்லி பார்க்கிறவங்க. அந்த கடவுளுடைய அன்பை அறிந்து உணர்ந்தவர்களுக்கு விளக்கி சொன்னாலும் புரியாது. தானே ஏசாமி சொல்றாரு, என் நிமித்தம் நீங்கள் சிதறடிச்சு போவீங்க எல்லாரும் இந்த ஞாயிற்றுக்கு, இந்த நைட்ல இன்னைக்கு தான் கடைசி நாள் என்னோடு கூட இருக்கிறது. அப்படி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரும் என்று அங்கு சொல்லுகிறார். அருமையானவர்களே, இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் சிதறடிக்கப்படுகிறார்கள், கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள், அழிக்கப்படுகிறார்கள், நசுக்கப்படுகிறார்கள், கஷ்டப்படுத்தப்படுகிறார்கள். Even today the Christians are touched. Lot of things around in the world is happening. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்றாவே ஒரு பிடிக்காத ஒரு நிலைமை வந்துவிட்டது. பாருங்க, சில நாடுகள், வல்லரசு நாடுகள், அவங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், ஆனா அவங்களாம் கிறிஸ்தவர்களுக்காக மற்ற சமயத்தை உள்ள, மற்ற நம்பிக்கை உள்ளவர்களை ஆதரிக்கிறார்கள். கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இப்பொழுது நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது இரண்டாவது அதிகமான பின்பற்றுகிற ஒரு சமயத்தை கிறிஸ்தவர்களுக்கு ஏன்னா எதிர்மறையாக அவர்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இன்னைக்கு சில நாடுகள் முன் வருகிறது. இது சாத்தான். இதை புரிந்து கொள்ளுங்கள். கடவுள் நம்பாதவனும் மற்ற நம்பிக்கை உள்ளவன்லாம் சாத்தானுடைய ஆளுகை தானே, பிசாசனுடைய இந்த இருளினுடைய போதனை தானே, இந்த இருளினுடைய சக்தி போதனை ஆளுகை தானே. வித்தியாசம் இல்லை. கட்டாயம் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஜீவனுள்ள ஆண்டவரை ஒரு நாளும் தீய சக்திகள், இருள் நம்பவும் மாட்டான், அதை ஆதரிக்க மாட்டான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். புரியுதுங்களா நான் பேசுவது? அதனால இன்னைக்கு கடைசி காலங்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும். ஆண்டவர் நம்ம கூட சொல்லியிருக்கிறார். ஆகவே சிதறடிக்காதபடி பார்த்து கொள்ளுங்கள். விசுவாசத்தில் பலப்படுங்க. கடைசி வரையும் கர்த்தருக்காக நில்லுங்க. தபஸ் காலத்தை சிலுவையை தியானிங்க. கர்த்தர் போதுமானவராக இருப்பார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். உண்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை இந்த நாளிலே விசேஷமா ஆசீர்வதிங்க, பேசுங்க, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. சிலுவையின் சிந்தனை அது கிறிஸ்தவர்களுக்காக எங்களுக்கு பலம் என்பதை நாம் உணர்கிறோம். இன்றைக்கும் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும்.
எதிர்மறையான சிந்தனை உள்ளவர்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே. இயேசுவை நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த இணைக்கும் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறந்து. ஆமென், ஆமென். எவ்ரிதர் சிஸ்டர், சகோதரனே, சகோதரிய, பலவிதமான போராட்டங்கள், போதனைகள், சிந்தனைகள், காரியங்கள் வரும். பின்வாங்காமல் இயேசுவை பற்றிக்கொள். Take care and God bless.